பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற ஃபயர் படத்தோட விமர்சனம். உண்மையாவே ஃபயர் பெண்ணுக்கு ஆண், ஆணுக்கு பெண். ஆனா ஒரு ஆணுக்கு 4-5 பெண்கள் இல்ல, 10-15 பெண்கள். அதுதான் கதையே. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ் நடிச்சிருக்கிறாரு. என்னடா கதை அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நாகர்கோயில் கன்னியாகுமரி பகுதியில வந்து ஒரு கோழிக்கடை இளைஞர், கோழிக்கடையில வந்து கோழியா இருக்கிற கசாப்பு கடைக்காரன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து நிறைய பெண்களை வீடியோ எடுத்து இந்த மாதிரி அவங்களுடைய காதலிக்கிறேன், கல்லைய போடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து படுக்கையில தள்ளி அதை படம் பிடித்து அவங்கள பிளாக்மெயில் பண்ணார் இல்லைங்களா, அந்த கதை. அது கூட கொஞ்சம் வருஷம் இல்லை, ஒரு 20 வருஷம் 15 வருஷத்துக்கு மேல இருக்கும். டாக்டர் பிரகாஷ் அப்படின்னு ஒருத்தர் மாட்டி அப்போ உள்ள வார புலனாய்வு பத்திரிகைகள் எல்லாம் சந்தித்திருச்சார் ஒரு டாக்டர். அவருடைய கதை. அவர் வந்து நிறைய கொடூரமான வேலைகள் எல்லாம் பண்ணாரு பெண்களை. அந்த கதை இது ரெண்டுத்தையும் கலந்து கட்டி தான் இந்த கதையை பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாலாஜி முருகதாஸ் ஒரு கிளினிக் வச்சிருக்கிறாரு, ஒரு உதவியாளர், பெண் உதவியாளர், 1க்கு 2 பேர் வச்சிருக்கிறாரு. அந்த பெண் உதவியாளரை முதல்ல மயக்கிறாரு. அதே மாதிரி அதுக்கு அந்த பெண் உதவியாளர் வேற யாரும் இல்லை, சாந்தினி தமிழரசன். அவங்கள லவ் பண்றதா சொல்லி படுக்கையில கிடத்துறாரு. கிடத்தி அதை வீடியோ எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி சாக்ஷி அகர்வால், அவங்க ஒரு ஹை கிளாஸ் லேடி, அவங்கள பிடிச்சி வச்சு எல்லாம் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு. அது மாதிரி ஏழ்மையான குடும்பத்துல புருஷன் சரியில்லாம ஒரு ஸ்பெஷல் சைல்டை வளர்க்க முடியாம கஷ்டப்படுற ரச்சிதா மகாலட்சுமி, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அவங்களையும் இவர் அன்ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாரு. நம்ம இதுல காயத்ரி ஷான், அனிதாங்கிற அந்த ஒரு கேரக்டர்ல வராங்க. உண்மையா பிரமாதமா நடிச்சிருக்கிறாங்க. இதுல அமைச்சரா சிங்கம்புலி வராரு. இப்படி பிக்கப் பண்ற பெண்கள் எல்லாம் பிளாக்மெயில் பண்ணி சிங்கம்புலிக்கு அமைச்சருக்கு படைக்கிறாரு ஒரு மத்திய அமைச்சர். இந்த கதை பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா தமிழ்நாட்டுல சென்னையை கலக்கிய இந்த பல்கலைக்கழக மேட்டரோட, என்னடா அது எப்பயோ பண்ண படம் இப்பவும் பொருந்தது. ஆமா, இந்த மாதிரி கதைகள் எந்த காலத்துக்கும் பொருந்தும் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த படம் வெற்றி பெற்றுடுது. பிரமாதமா இருக்குது. அதே மாதிரி SK ஜீவா, அவர் தான் ஆறுமுகங்கிற ஒரு அப்பா கேரக்டர், சாந்தினிக்கு அப்பா கேரக்டர்ல வராரு. அவர் தான் இந்த படத்துக்கு டயலாகும், ஒரு பிரபல இயக்குனரும் கூட. லவ்லி அந்த மாதிரி 2 படம் பண்ணிருக்கிறாரு, அவர் எனக்கு தெரியும். அது மாதிரி சுரேஷ் சக்கரவர்த்தி, அவரு நம்ம போலீஸ் அதிகாரி JSKக்கு உதவுறதா டைரக்டரா ஆனா நின்றுட்டு நிறைய உழைச்சிருக்கிறாரு. இது எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் நமக்கு தெரிய வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நம்ம மூட் ஆஃப் பண்ணிடுது, அதையும் சொல்லிதான் ஆகணும். ஆனா செகண்ட் ஹாஃப் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தவங்க நிச்சயமா இந்த படத்தை பார்க்க தவற மாட்டாங்க. தினேஷ் காசியோட ஸ்டன் படத்துல உண்மையா பக்காவா இருக்குது. அதுவும் இந்த பாலாஜி முருகதாஸ் அந்த பெட்ரூம் சீன்ல காமிக்கிறப்போ ஆணே ஆண் மீது ஆசை கொள்ற மாதிரி அப்படி ஒரு உருவமைப்புல காமிச்சிருக்காங்க. உடம்பு முழுக்க ரோமா, அதை அப்பப்ப ஷேவ் பண்ணி அப்பப்ப ட்ரிம் பண்ணி, அதாவது உடம்புல இருக்கிற போது இப்ப நம்ம தாடியை நான் அதை கூட ட்ரிம் பண்றது கிடையாது, ட்ரிம் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா, அது மாதிரி உடம்புல இருக்க முடிய ட்ரிம் பண்ணி ஒரு ஸ்டைலா காமிச்சிருக்கிறாங்க. வேற லெவல்ல இருக்குது. அவர் வந்து வலையில வீழ்த்தவே வேணாம், பெண்கள் வலையில விழுவாங்க, அந்த மாதிரி ஒரு லுக்ல இருக்கிறாரு. சும்மா கட்டுடலோட இருக்கிறாரு, எல்லாரையும் படுக்கையில வீழ்த்துறாரு. அந்த காட்சிகள் படம் முழுக்க, 2ஆம் பாதி முழுக்க நம்மளை வந்து சீட்டோட நுனியிலேயே உட்கார வைக்கிறது. முன்பாதி சீட்ல படுத்து உறங்க வைக்க. ஆர்ட் டைரக்டர் சுசி தேவராஜ் உண்மையாவே பிரமாதமா பண்ணியிருக்கிறாங்க. ஆர்ட் டைரக்ஷன்ங்கிறது தெரியக்கூடாது, தெரியாம பண்ணியிருக்கிறாங்க. கோரியோகிராஃபி, மானஸோட கோரியோகிராஃபில 2-3 பாட்டும் இருக்குது படத்துல. மியூசிக் DKயோட பாடல்கள் ஆங்காங்கே சுபராகமா இருக்குது. மொத்தத்துல இந்த படம் ஃபயர் முன்பாதி பத்திக்கல, பின்பாதி செமையா பத்திக்குது. முடிஞ்சா போய் பாருங்க. நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் எல்லாம் வழி தவறி போறாங்க. அவங்கள வழி நடத்துற மாதிரி கிளைமாக்ஸ்ல ஒரு நீதியை சொல்லி 2K கிட்ஸ் பெத்த பேரண்ட்ஸ், நம்மள மாதிரி பேரண்ட்ஸுக்கும் ஒரு நியாயமான நீதியை சொன்னதில்ல இந்த ஃபயர் பத்திக்குச்சு. நன்றி, வணக்கம். இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் RS கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.